கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் 21/4/2024 ஒரு அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 21/4/2024 அக்ஷயா லாட்டரி ட்ரா நம்பர் 648 இதுக்குரிய ஒரு சூப்பரான ஒரு அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். டுடே 3 மணி குழுக்கள் அதை வச்சு நம்ம இப்போ ஒரு கெஸ்ஸிங்கை தாங்க இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று லாட்டரி காருண்யா 680 ஒரு ரிசல்டன் ரிவியூல இப்போ நம்ம பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதாங்க மறக்காம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம ரிசல்டன் ரிவீல் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நேற்று கார்னர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 669. நம்ம ஏ போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6, பி போர்டில் 6 வந்து இன்னும் வரலன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். மெயினாக நான் சொன்னதே அதான், நல்லா நோட் பண்ணிக்கங்க. பி போர்டில் 6 வரல, 6 வர்றதுக்கு வாய்ப்பு நாளைக்கு இருக்குன்றதை நம்ம கரெக்டாக சொல்லிகிட்டே இருந்தோம். ஏன்னா இதை மெயினாக எடுத்துக்கோங்க. பி போர்டு 6 இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு நேற்று நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். பி போர்டு இண்டிவிஜுவலாக விளாட்றவங்களா இருந்தால் சும்மா தரமான ஒரு சான்ஸுங்க. அது நேற்று ஒரு நல்ல ஒரு கேம் பிளே நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக உட்காந்துருச்சு. ஏ போர்டு 6 வச்சுருந்தோம், பி போர்டு 6 வந்து மெயினாக வச்சோம். அதாவது கெஸ்ஸிங்கில் வைக்கல, மெயினாகவே வச்சாச்சு. மெயினாக 6ஐ வச்சு ப்ளே பண்ணுங்கன்னு மெயினாகவே வச்சாச்சு. சி போர்டு 9 நம்ம கெஸ்ஸிங்கில் வந்தது 7. ஓகேங்களா? இது வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்தது. பி போர்டு நல்ல ஒரு வெற்றி, நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக உள்ள ஒரு கன்ஃபார்மான ஒரு வெற்றின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது பி போர்டு தான். இப்போ மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ட்ரை பண்ண ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ட்ரை பண்ண ஒரு நம்பர்னா நம்ம வந்து 802 வந்து நம்ம மெயினாக வச்சுருந்தோம். பார்த்தா இது அதோடைய அசம்ஷனே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்படி அடிக்கலை. சரி, ஓகே. நம்ம எப்பயுமே சொல்கிறது மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு ஏபிசியை மெயினாக வச்சு விளாடுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரியே நம்ம மெம்பர்ஷிப்பில் ஆல் போர்டு வந்து ஆல் போர்டில் ஏ போர்டு பாஸு, பி போர்டு பாஸு. அதாவது 6 6 ஆல் போர்டு 6 போட்டதுன்னு இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான் நண்பர்களே. யார் யாரெல்லாம் போட்டீங்க, யார் யாரெல்லாம் வின்னிங் எடுத்துன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம். வாங்க. டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 6லேருந்து வரக்கூடிய டுடே இறங்கக்கூடிய நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 6லேருந்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தப்போ 2 தாங்க. ஃபஸ்ட்டு 6 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னா அது 2 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 5. அதுக்கடுத்து ஃபைனலாக 6க்கு 6 இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஏ போர்டு 2 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 5, ஃபைனலாக 6 இதுதான் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர். இது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் தான். பயங்கரமாக எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து நம்ம பி போர்டு பார்த்துருவோம். பி போர்டு 6 ஒரு சூப்பரான ஒரு வெற்றிங்க. இப்போ வரைக்கும் ப்ளே பண்ணலைன்னு சொன்னோம். கரெக்டாக நேற்று சூப்பராக வச்சுட்டான். பி போர்டு ஃபஸ்ட்டு 6 வச்சு ஒரு பவர் அண்ட் ஃப்ளிப்பு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 0 தான் நண்பர்களே. அதாவது 0 பி போர்டு 6 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அது 0ங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா 2 தான். அதாவது பி போர்டு 6 வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 6 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தாப்புல 6 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தாங்க. அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய பி போர்டு கெஸ்ஸிங். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதுக்குரிய ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா? பி போர்டு 6 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 027. இதுதான் இறங்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்பரில் இது ஒரு நம்பர். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு பார்க்க போகிறோம். சி போர்டு 9
யார் யாரெல்லாம் தனித்தனியாக ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. பி போர்டு சி போர்டு 9 வச்சு 5 ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 தாங்க. அதுக்கடுத்து சி போர்டு 9 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 3. நாளைக்கு பவர் அண்ட் ஃபிளிப்பில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 3. அதுக்கடுத்தப்ப 6மே ஒரு டவுட்டாக இருக்குங்க. 6 வந்து கொஞ்சம் ஒரு மெயினான ஒரு நம்பரு, அதனால் அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா ஏபியில் வச்சது அப்படி சிக்கும் தவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏபி நம்பர் பிசிக்கு வரலாம், இல்லைன்னா ஏசிக்கு வரலாம். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இந்த 66 வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் டேஞ்சரு, அதனால பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கேசிங் பார்த்துட்டோம். உங்களது கேசிங் ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் 3 எடுத்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க அடுத்து நம்ம ஏபிக்குரிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஏபி பார்த்துக்கிட்டிங்கன்னா 66 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50. அதாவது 66 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. அதுக்கு அடுத்தாப்புல 66 அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7. அதாவது ஏபி டுடே அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் 21/4/2024 வச்சு 669 வச்சு வரக்கூடிய ஒரு 66 வச்சு 5097 அதிகமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு கெஸ்ஸிங்க. நம்ம வந்து மெத்த சேனல் மாதிரி நிறையா கெஸ்ஸிங் நம்ம தரப்போகிறது கிடையாது, லிமிட்டாக தான் நம்ம தருவோம். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசியில் 69. நம்மளுக்கு டுடே எஸ்டர்டே நம்ம கெஸ்ஸிங் எடுத்தது 59 வருஷங்க. பார்த்தா ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகி 69ல் போய் நின்றுச்சுங்க. அதுதான் ஒரு சங்கட்டமான ஒரு செயல். 59 நம்மளும் ஓரளவு பயங்கரமாக உருண்டு பிறண்டு கெஸ்ஸிங் வைக்கிறவங்க நம்ம நினைச்ச மாதிரி வரமாட்டேதுங்க. பிசி 69 வச்சு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோங்க. பிசி 69 வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர்னா அது 55. 55 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 72. அதாவது பிசி எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் 55 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 72. இதுதான் ஓரளவுக்கு வரக்கூடிய இந்த கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகி ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். அது இதுதான் நண்பர்களே, அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு 59க்கு பதில் 69 அமைஞ்சிருந்துச்சுன்னா ஆட்டமே வேற மாதிரி இருந்திருக்கும், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஏசியை பார்த்துருவோங்க. ஏசியை பொறுத்தளவு 32 ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 69 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 32. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 10. இதில் 14 மட்டும் கொஞ்சம் மெயினாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது 14 இதை மட்டும் ஏபிஎஸ்சிபிசியாக ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? 69 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் ஏசிக்குரிய ஒரு கேசிங் பார்த்துட்டீங்க. 69 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 32 இல்லைன்னா 10. இதை 14 மட்டும் ஏபிஐசிபிசியாக மெயினாக விளையாடுங்க. இது நம்ம அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான கெஸ்ஸிங் ஏபிசி. அதாவது 669 எதிர்பார்க்கப்படாத ஒரு நம்பர். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் மறுபடியும் 6க்கு 6 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆல் போர்டு மறக்காமல் ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள் எப்படி ப்ளே பண்ணுன்றது. ஆல் போர்டில் நாளைக்கு நம்ம ஒரு குத்தி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 6ங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8ங்க. 8 6 8. அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தாங்க. அதாவது 681 ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை மட்டும் மறக்காமல் ப்ளே பண்ணுங்கள். இதை பாக்ஸாக கூட நீங்கள் ப்ளே பண்ணலாங்க. 681 இதுதான் ஆல் போர்டில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பருங்க. எல்லாமே முக்கியமான ஒரு நம்பர். அதான் இன்ட் அடிக்கிறேன், இன்ட்னா தப்புன்னு நினச்சிக்கிறாதீங்க.
முக்கியமான ஒரு நம்பர் ஆல் போர்டில் 681 தான் நண்பர்களே, பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ என்னோட 3 டிஜிட் பாக்ஸை சொல்லிடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். உங்களுடைய 3 டிஜிட் பாக்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 3 டிஜிட் பாக்ஸ், அதாவது 669 வச்சு ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 814. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புல ஒரு நம்பர் அப்படின்னா இதை வந்து நீங்கள் பாக்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். 201 இதாங்க. மறக்காமல் எல்லாம் கவனமாக ப்ளே பண்ணுங்கள், சேஃபாக வருங்க, பார்த்து லிமிட்டாக விளையாடுங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. இது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் 669 வச்சு வரக்கூடிய இதுதான் ஹைலைட்டான ஒரு நம்பர். 814201 814201 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்சமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாமே எல்லா கெஸ்ஸிங்கையும் பார்த்தாச்சு. டிஸ்க்ளைமர் என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். இங்கே எவ்விதமானவும் எதுவும் நடைபெறவில்லை. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன் டிஸ்க்ளைமர்: ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. என்டர்டைன்மெண்ட் வீடியோ பர்பஸ் ஒன்லி. ஓகேங்களா? வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம் நண்பர்களே. டுடே ரிசல்ட் ரிவ்யூவில் போட்டுருவோம். நன்றி, வணக்கம்.